ஒரு சின்ன உதாரணம். தோசை இருக்கு இல்லையா? அத அப்படியே ஊத்துனா கல் தோசை, தட்டையா ஊத்துனா பேப்பர் ரோஸ்ட்டு, வெங்காயம் போட்டா வெங்காயம் தோசை, நெய் ஊத்துனா கீ ரோஸ்ட்டு, முட்டைய உடைச்சு ஊத்துனா முட்டை தோசை. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதே கான்செப்ட்ட தான் இங்கேயும் பண்ணி வச்சிருக்காய்ங்க. அதாவது தோசையில எப்படி பேஸ் இன்கிரீடியன்ட்டா தோசை மாவு இருக்குதோ, அது மேல நமக்கு தேவையான டாப்பிங்ஸ், ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம அந்த பேர மாத்திக்கிறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதில எல்லாமே பேஸ் இன்கிரீடியன்ட் ஒண்ணு தான். இப்போ உதாரணமா மல்லிகைப்பூ ஷாம்பு வேணுமா? அந்த மல்லிகைப்பூ பவுடர போடுப்பா. அத மிக்ஸ் பண்ணி குடு அப்படின்னு சொல்லி மல்லிகைப்பூ ஷாம்பு ரெடி. அதே இது முட்டை ஷாம்பு வேணுமா? அந்த முட்டைய கொஞ்சம் பரபரன்னு தூவி விட்டு, அத மிக்ஸ் பண்ணி குடுத்தா முட்டை ஷாம்பு ரெடி. அதுவும் எக் புரோட்டீன் சேர்த்துருக்காய்ங்களாம். அதனால முட்டை மாரியே டிசைன் பண்ணியிருக்காய்ங்க இந்த டப்பாவ. நல்ல வேளை வேற எதுவும் சேர்க்கல. இல்லைன்னா அத மாரி டிசைன் பண்ணி தொலைச்சிருப்பாய்ங்க. அதே மாரி மஞ்சள் கலர் ஷாம்பு வேணுமா? அந்த கலர் பொடிய கொஞ்சம் எடுப்பா. என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலர்லயும் ஷாம்பு குடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஷாம்பு கம்பெனிஸ் என்னென்ன மாதிரி உருட்டி வச்சுருக்காங்க அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நான் யூசர் அப்படின்ற அடிப்படையில் தான் இதை பற்றி பேச போகிறேன். அதனால் அங்காளி பங்காளி கம்பெனிக்காரங்க பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே நீங்கள் தான் சாட்சி. முதல்ல இந்த ஷாம்பு எதுக்காக பயன்படுத்துகிறோம்? தலையை க்ளீன் பண்ணுறதுக்காக. இது எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சோப்போட எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடியே பார்த்துருப்போம் வாஷிங் மிஷின் வீடியோவில். அதாவது சோப்போட மாலிக்குள்ள ஒரு பகுதி வந்து தண்ணீரோட அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பகுதி வந்து தூசி, அழுக்கு இல்லை ஆயில் இந்த மாதிரி பொருட்களோட அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சோப்போட ஒரு பகுதி அந்த ஆயிலில் போய் ஒட்டிக்கும் போது நம்ம தண்ணீரை வச்சு அலசும் போது இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷனால் அந்த இன்னொரு பகுதி வந்து ஆயில் இல்லை அழுக்கு வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். இப்படி தான் சோப்பு வந்து க்ளீன் பண்ணுது. அதே கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடியது தான் இந்த ஷாம்பூஸ் எல்லாமே. இதில் சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சோப்பு செய்யக்கூடிய வேலையை வந்து செய்யுது. என்ன இது நம்மளோட முடிக்கு தகுந்த மாதிரியும் அந்த முடிக்குள்ளே ஊடுருவி போயிட்டு அழுக்கு எல்லாத்தையும் உருவிட்டு வர்ற மாதிரியும் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதன் பெயர் ஷாம்பூ என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. சாரி, அன்போட கிடையாது, ஷாம்பூன்னு கூப்பிட்றோம். சரி, இப்போ இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். முதல்ல வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான ஷாம்பூக்களில் 70% 80% வரைக்கும் தண்ணீர் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்தப்படுது. தண்ணியில் தான் இந்த ஷாம்புவே வந்து இருக்குது. அதாவது டைல்யூட்டட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இந்த ஷாம்புவை இது ஆல்ரெடி டைல்யூட்டட் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இதை ஜக்கில் ஊற்றி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷாம்பு போடுறதுக்கு போடாமலே வந்துட்டு போயிடலாம். ஏன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் இது ஆல்ரெடி டைல்யூட்டட் ஃபார்மெட்டு தான். தண்ணீர் வந்து 70% வரைக்கும் பயன்படுத்தப்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோடியம் லாரெத் சல்ஃபேட் அப்படின்ற ஒன்று வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பொருள் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷாம்புலையுமே இருக்குது. நீங்கள் எந்த ஷாம்பு வச்சுருந்தாலும் அதுலேயும் இந்த இன்க்ரீடியன்ட் வந்து இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் ஷாம்பு இருந்தது அப்படின்னா உடனே எடுத்து திருப்பி பாருங்கள், அதில் இந்த சோடியம் லாரெத் சல்ஃபேட் அப்படின்றது இருக்கும். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சோப்பு மாதிரியான சர்ஃபாக்டன்ட் வேலையை செய்யக்கூடியது இதுதான். இந்த ஷாம்பு போட்ட உடனே நுர வருதா, அதுக்கு காரணம் இந்த சர்ஃபாக்டன்ட் தான். இந்த இன்க்ரீடியன்ட் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஒன்று, இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கிறாங்க, இது தலையில் நம்ம போடும்போது ஹார்ஷாக இருக்கும், சல்ஃபேட் இருக்கிறதுனால இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த சோடியம் லாரெத் சல்ஃபேட் அப்படின்றது சோடியம் லொரைல் சல்ஃபேட் அப்படின்றதுலேருந்து உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அப்போ இந்த சோடியம் லொரைல் சல்ஃபேட் அப்படின்றது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். அதாவது இதை தயாரிக்கிறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்குது. பெட்ரோல்லேருந்து எடுக்கலாம், பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம், இல்லை ஆயில்ஸ், கோகனட் ஆயில், பாம் ஆயில் அந்த மாதிரி ஆயிலிருந்தும் இதை பிரித்து எடுக்க முடியும். இருந்தாலும் மக்கள் இதுக்கு பயப்படுறதுக்கான காரணம் கண்டாமினேஷன். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் ஜென்ரலாகவே கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அது பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஆனால் நிறைய ஷாம்பு கம்பெனிஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுக்கலை, நாங்கள் வந்துட்டு பிளான்ட் பேஸ்டு இல்லைன்னா ஆயில்ஸ்லேருந்து நம்ம இதை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த எஸ்எல்எஸ் வந்து ஷாம்புவில் மட்டும் பயன்படுத்தப்படல. நிறைய க்ளீனிங் ஏஜென்ட்ஸு, க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய டிஷ்வாஷ் பாரு இல்லை அந்த லிக்விடு அது எல்லாத்துலேயும் கூட இந்த எஸ்எல்எஸ் கலந்து இருக்கும். இந்த மாதிரியான சர்ஃபாக்டன்ஸ் இல்லை சல்ஃபேட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னில் ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். அதாவது இந்த சோடியம் லொரைல் சல்ஃபேட் அப்படின்றது நம்ம வேறு ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக, அதாவது கிச்சனில் பயன்படுத்தும் போதோ இல்லை வேறு இடங்களில் பயன்படுத்தும் போதோ நம்ம ஸ்கின்னோட கான்டாக்டை ஏற்படுத்தும் போது அதை டைரக்ட் ஃபார்மேட்டில் பயன்படுத்தியிருப்பாங்க, சோடியம் லொரைல் சல்ஃபேட்டாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம கையில் பயன்படுத்தும் போது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக ரியாக்ஷன் கொடுக்கும், இரிட்டேஷன் கொடுக்கும். அதே மற்றவர்களுக்கும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது இது இரிட்டேஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஷாம்பூவில் பயன்படுத்தக்கூடியது சோடியம் லொரைல் சல்ஃபேட் கிடையாது, சோடியம் லாரெத் சல்ஃபேட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னென்னா, அந்த எஸ்எல்எஸ் அப்படின்றது வந்து ஹார்டாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ஷாம்பூக்காக அது கொஞ்சம் சாஃப்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காக எத்தாக்சிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக எத்திலீன் ஆக்சைடை அது கூட வினையாக்கி இந்த எஸ்எல்இஎஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்க. இது இந்த எஸ்எல்எஸ் லொரைல் சல்ஃபேட்டை விட இந்த லாரெத் சல்ஃபேட் வந்து கொஞ்சம் ஸ்கின்னில் ஜென்டிலாக இருக்கும்
அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்காது, கடினமாக இருக்காது, ஜென்டிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இதோட மெயினான பர்பஸே க்ளீனிங் தான் அப்படின்றதுனால நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு, ஆயிலு, தூசி இது எல்லாத்தையும் அது பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அதனால் நம்ம மண்டை வந்து ட்ரை ஆயிரும். இதில் மேட்ரு என்னென்னா ஒன்னோட இன்னொன்று வித்தியாசப்படுமே தவிர நம்ம ஷாம்புவை யூஸ் பண்ணும்போது தலை வந்து ட்ரை ஆக தான் செய்யும். பட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸே அதுதானே. தலையில் உள்ள அந்த வேண்டாத அழுக்கு, குப்பை, ஆயிலியான விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் யூஸே பண்ணுறோம். ஸோ நம்ம சல்ஃபேட் பயன்படுத்துறது கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். நம்ம அந்த ஷாம்புவை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். இந்த சல்ஃபேட்ஸ்னால புற்றுநோய் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுளில் சிம்பிளாக போயிட்டு இஸ் சோடியம் லோரைல் சல்ஃபேட் கார்சினோஜன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா there is no scientific evidence supporting that SLS is a carcinogen அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இதில் பயன்படுத்தக்கூடிய சோடியம் லோரைல் சல்ஃபேட்டோ சோடியம் லோரைல் சல்ஃபேட்டோ வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம அதே இதை IARC வெளியிட்ட இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அவங்க வெளியிட்ட அந்த ஏஜென்ட்ஸ் கிளாசிஃபைடு லிஸ்ட் இருக்கு இல்லையா, என்னென்ன பொருட்கள் வந்து புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்ற லிஸ்ட்டு, அதில் நம்ம அந்த SLS சோடியம் லோரைல் சல்ஃபேட்டையோ இல்லை சோடியம் லோரைட் சல்ஃபேட்டையோ நம்ம போட்டோம் அப்படின்னா காட்டாது. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து கார்சினோஜன் கிடையாது, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பொருள் கிடையாது. ஆனால் நம்ம முன்னாடி கூகுள் சர்ச் பண்ணோம் இல்லையா, ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று இருக்கும், அதில் டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது SLSும் புற்றுநோயை உண்டாக்காது, SLESும் புற்றுநோயை உண்டாக்காது. ஆனால் இந்த SLSை SLESஆக மாற்றும் போது, அந்த எத்தாக்சிலேஷன் ப்ராசஸ் மூலமாக SLESஆக மாற்றும் போது ஒரு பை ப்ராடக்ட் வரும். அந்த பை ப்ராடக்ட்டு 1,4-டயாக்சைன் அப்படின்றது. இந்த 1,4-டயாக்சைன் அப்படின்றது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த IARCயோட லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம டயாக்சைன் சர்ச் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு அந்த 1,4-டயாக்சைன் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய அந்த பொருட்களோட லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது அந்த ரிசர்ச் பேப்பரில் வந்து ஃபுல்லாக தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கூகுள் மாமாட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் இப்படி தான் கரெக்டாக அந்த மேட்ரை மட்டும் துண்டாக வெட்டி காமிப்பார். இதுதான் கூகுள் சர்ச்சில் உள்ள பிரச்சனை. ஆனால் அந்த டயாக்சைன் அப்படின்றது மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடியது SLES கூட தான். அதுக்கு நீ SLESே கார்சினோஜன்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் டெக்னிக்கலாக அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் டயாக்சைன் புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது அந்த டயாக்சைன் மிக்ஸாக இருக்கக்கூடியது SLES. அந்த SLESஆ நம்ம சாம்பிளில் பயன்படுத்துகிறோம். இந்த டயாக்சைன் அப்படின்றது 100 ppm தாண்டும் போது பார்ட்ஸ் பெர் மில்லியன் 10 லட்சத்தில் 100 பங்கு அந்த டயாக்சைனோட அளவு தாண்டி இருக்கும்போது அது நம்மளோட தோலில் படும்போது லாங் எக்ஸ்போஷரில் அது நம்ம மேலே இருந்தது அப்படின்னா அது ஊடுருவி நம்மளோட ரத்தத்துக்கு போய் நமக்கு புற்றுநோயை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, இந்த ஷாம்பூலெலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். FDA வந்து 2022 மார்ச் மாதம் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டயாக்சைனோட ட்ரேசஸ் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னா அதிகபட்சமாக 10 ppm அளவு தான் இருக்குது. 10 ppm இல்லை அதுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதுவும் வந்து அவங்க சொல்லலை. அவங்க யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா ICCR ஒர்க்கு வந்து இதை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அந்த ICCR ஒர்க்கையும் எடுத்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில மேஜரான கண்ட்ரீஸில் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் யூரோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 ppm அளவு தான் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 30 ppm வரைக்கும் கூட அந்த அளவு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் FDA வந்து இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கிடைச்ச இந்த டயாக்சைனோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு. 100 ppm தாண்டி இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ரெகுலேட் பண்ணி இது இப்போ வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ppmோட அளவு வந்து டயாக்சைனோட அளவு வந்துட்டு கம்மியாயிருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் உண்மையாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஷாம்பூஸில் டயாக்சைனோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அப்படி கம்மியாக இருந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா 100 ppm தான், அதுவும் லாங் டூரேஷனில் நம்ம மேலே ஸ்கின்ல இருந்தால் மட்டும்தான் நமக்கு புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ இது அந்த 100 ppmக்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி லாங் டூரேஷனாகவும் நம்ம இதை பயன்படுத்த போகிறது கிடையாது. ஷார்ட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷாம்புவோட ட்ரேசஸ் வந்து நம்மளோட தலையில் இருக்காது. அப்படின்ற சமயத்தில் இந்த புற்றுநோய்க்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். அதோட மட்டுமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அக்டோபர் 18, 2022 யூனிலிவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து FDAவோட ரிப்போர்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் சில இதில் இந்த பென்சினோட அளவு வந்து அதிகமாகிடுச்சு, அதனால் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங்கில் பிரச்சனை அப்படின்றதுனால அவங்க வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டியும் பென்சின் வந்து ஷாம்பூஸில் வந்து சேர்க்கப்படுது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக. IARC லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பென்சின் அப்படின்றது ஒரு கார்சினோஜன், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்டில் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி கீழே வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, வாத்து. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வந்து அதில் ஒன்று. ஆனால் இது கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து US நடந்த ஒரு விஷயம்.
அங்கே தான் வந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க, இங்கே நோட்டீஸ் பண்ண போகிறாங்க. நமக்கு இந்தியாவில் பண்ண ரிசர்ச் பேப்பரே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஷாம்புவில் பென்சின் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக வந்து அது கிடையாது. அதாவது அந்த க்ளீனிங் எஃபெக்ட் அதிகப்படுத்துறதுக்காகவோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ் பர்பஸ்க்காகவோ சில இடங்களில் சிலர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக அது கிடையாது. அதே மாதிரி சோடியம் பென்சோவேட் அப்படின்ற பொருள் சேர்க்கப்படுது. அதிலிருந்து இந்த பென்சின் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அதில் 1 or 2% இந்த பென்சினோட அளவு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த பென்சினோட எக்ஸ்போஜர் லெவல் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்றதுனால நமக்கு அதனால பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ லிஸ்ட்டு வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது. அடுத்த முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபார்மால்டிகைடு. ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட்டில் சர்ச் பண்ணிடுவோம். ஃபார்மால்டிகைடு ஒரு புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் அதுவும் வந்து இதில் டேரெக்டான ஃபார்மேட்டில் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா DMDM ஹைடான்டாயின் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபார்மால்டிகைடை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஃபார்மால்டிகைடு மூலமாகவும் புற்றுநோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடியது தான் எக்ஸ்போஜர் லெவல் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இது எல்லா ஷாம்புலையும் இல்லை, ஒரு சில ஷாம்பூஸில் மட்டும்தான் இந்த இன்க்ரீடியண்ட்டை கொடுத்துருக்காங்க, சில இதில் இதை கொடுக்கல. அதே மாதிரி பேராபேன் அப்படின்ற ஒரு பொருளும் மார்பக புற்றுநோய் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறதாகவும் அது இதில் சேர்க்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. பட் பேராபேன் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இல்லை, அந்த கார்சினோஜன் லிஸ்ட்டில் வந்துட்டு இல்லை. சில ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஹார்மோனில் சேஞ்சஸை உருவாக்கி எலிகளில் வந்து கேன்சரை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய பேராபென்னால் பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டடீஸோ இல்லை ரிசர்ச்சோ வந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேராபென் இன்க்ரீடியன்ட் வந்து டேரெக்டாக குறிப்பிடப்படலை. சரி, இப்போ சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ரிசர்ச் மண்ணாங்கட்டியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு இந்த ஷாம்புவை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்றதுக்கு மட்டும் என்னோட ரெக்கமெண்டேஷனை வந்து நான் சொல்கிறேன். நீ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன பெரிய முடி டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முடி டாக்டர் கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ண ரிசர்ச்சு, இது வரைக்கும் நான் பார்த்த விஷயங்களை வச்சு நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை உங்கள் விருப்பம். நீங்கள் ஏற்கணும்னா ஏற்கலாம், இல்லை மறுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மறுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷாம்பு அப்படின்றது க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு க்ளீனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஷாம்புவை பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. பட் நீங்கள் உங்கள்கிட்ட அதர் க்ளீனிங் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஷாம்புவை நீங்கள் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உதாரணமாக சீகைக்காய் பொடியை பயன்படுத்துவாங்க, இல்லை வேறு விதமான இயற்கையான பொருட்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் க்ளீனிங் கிடச்சதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் அதுலேயும் வந்து சில விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம தலையை க்ளீன் பண்ணுறது அவசியம். அது நீங்கள் ஷாம்புவை பயன்படுத்தலாம். ஷாம்புவில் சல்ஃபேட் இருக்குது, அதனால் தலை ட்ரை ஆகும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கே அந்த ஃப்ரீக்வன்சி தெரியும் இல்லையா, நம்மளோட உடம்புல எந்த அளவு வந்து அந்த தலை வந்து ஆயிலியாக மாறுது, அதாவது எண்ணெய் தன்மையோட மாறுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷாம்புவை பயன்படுத்தக்கூடிய ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பிரச்சனை ஷாம்பு கிடையாது, இந்த ஷாம்புவை பயன்படுத்துறதுக்காக சொல்லப்படக்கூடிய வழிமுறைகள் தான். உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேர் வேணுமா அப்படின்னா டெய்லியும் இந்த ஷாம்புவை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் டெய்லியும் இந்த ஷாம்புவை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, சிலருக்கு வந்து இந்த சீபம் தலையிலேருந்து சுரக்கக்கூடிய இந்த ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து சீக்கிரமே சுரக்கும். அதாவது டீனேஜர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் வந்து சீக்கிரமே சுரந்துடும். 1 or 2 ஹவர்ஸ்லேயே வந்து மறுபடியும் தலைமை வந்து ஆயிலியாக ஆயிரும். அதே கொஞ்சம் வயசானவங்க, இல்லை குழந்தைங்க, இல்லை மிடில் ஏஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சுரக்காது. அது 2-3 மணி நேரங்கள்லேருந்து 2 நாள் 3 நாள் வரைக்கும் தலை ஃபுல்லாக ஆயிலியாக மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தை பொறுத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட்டை பொறுத்தும் இந்த ஆயிலோட வெளிப்பாடு அப்படின்றதும் மாறுபடும். எண்ணெயே இல்லாமல் காஞ்சி போயிருக்கக்கூடிய தலையில் போயிட்டு மறுபடியும் ஷாம்புவை போட்டு டெய்லி நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அதனால் கூட உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரீக்வன்சியை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா வாரத்துக்கு 2-3 முறை ஷாம்பு பயன்படுத்துறதுனால எந்த விதமான பிரச்சனையும் உருவாகிறாது. இல்லை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களோட தலை வந்து நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். உங்களுக்கு சென்சிட்டிவான ஸ்கின் இருக்குது, தலையில் பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரியான ஷாம்புவை பயன்படுத்தணும்னு தெரியல, அதிகமாக முடியல பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களோட தலைமுடிக்கும் தலைக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டர். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த ரிசர்ச்சுக்கான லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க.